ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சட்டென என் நெற்றியை தொடு. ஏப்ரல் 1 உன் கையில் ஒன்று கிடைக்கும், உன்னை தேடி வரும். ஆம் செல்லமே, கலங்காது இரு, நம்பிக்கையோடு இரு, பொறுமையோடு இரு. உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லதாகத்தான் நடக்கும். இதோ உன் வாழ்க்கையில் இனி வருவதெல்லாம் உனக்கு வசந்த காலங்கள். இதோ நான் உனது வலது கையை பிடித்து தூக்கி நிறுத்தினேன் அல்லவா? இந்த உலகில் என்னை விட உனக்கு உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பொய்யான உறவுகளை உன்னிடமிருந்து விலக்கி வைத்தேன். என் செல்ல பிள்ளை ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவை எல்லாம் செய்தேன். ஆனந்தமே பிரம்மம் என்பதை நீ உணர்ந்து கொள்வதற்காகத்தான் இதெல்லாம் செய்தேன் செல்லமே. ஆனந்தம் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லவா வருகிறது. மன மகிழ்ச்சி எப்போது வருகிறது? உன்னுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறிய பிறகுதானே வருகிறது. ஆனால் உனது கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி உன்னை ஆனந்தமாக வைத்துக் கொள்ளவே இவ்வளவு நேரம் முயன்று கொண்டிருக்கிறேன். என் மடிகளில் கவலைகளை மறந்து ஓய்விடு என் செல்லமே. உனக்காக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். தைரியமாக இரு, நம்பிக்கையோடு இரு. ஆம் செல்லமே, நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? சூழ்நிலைக்கு ஏற்ப வாழ்க்கையை அமைத்து கொள்வதுதான் வெற்றிகரமான வாழ்க்கையின் பூரண ரகசியம். இந்த உண்மையை உணர்ந்தவர்கள் வாழ்வில் வெற்றி நிச்சயம். நான் சொல்வது புரிகிறதா என் செல்லமே? வெற்றி பாதையில் பயணிக்க விரும்புபவர் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு அம்சமும் கூடதான் அது. தெளிந்த நீரோடை போல மனது தெளிவாக இருக்க வேண்டுமானால் சில அடிப்படை கொள்கைகளை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டியது உள்ளது. இதில் மிக முக்கியமானது ஒன்று இருப்பதை எண்ணி மகிழ்வுறாமல் இல்லாததை எண்ணி ஏக்கம் கொள்வதுதான். ஆம், வாழ்க்கையில் அனைத்தும் கிடைத்தால்தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று எண்ணினால் இந்த பிறவியில் இது சாத்தியமே இல்லை. காரணம், குறையில்லாத மனித வாழ்க்கை என்பது இதுவரை இல்லவே இல்லை என்பதுதான் இது சத்தியமாகும். உன் மகிழ்வான பொழுதுகளை முழுவதுமாக கெடுக்கக்கூடிய வல்லமை பெற்றது. உன்னிடம் இல்லாத ஒன்றை எண்ணி ஏக்கம் கொண்டு நிம்மதியை தொலைப்பதுதான். ஆகவே மகிழ்ச்சி என்பது என்றுமே இன்னொருவரால் வரக்கூடியது அன்று. மகிழ்ச்சியோ துக்கமோ இதில் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறாய் என்பது உன்னிடம் மட்டும்தான் உள்ளது. அது உன்னிடமே தான் இருக்கிறது. மகிழ்ச்சி என்பது உன் கையில் இருக்கிறது. அதற்கு முதல் படியாக உன்னுடைய தேவைகள் கட்டுக்குள் கொண்டு வர வேண்டியது அவசியம். அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே இடமளிக்கட்டும். உனது ஆசைகள் இந்த எண்ணத்தில் உறுதியாக இருக்க வேண்டியது அவசியம். இதற்கான அர்த்தம் மனித வாழ்க்கைக்கு இது மட்டும் போதும் என்பதல்ல. உயிர் வாழ தேவையான அடிப்படை வசதி கிடைத்துவிட்டால் மேற்கொண்டு நாம் பெறும் ஒவ்வொன்றும் நம் மகிழ்ச்சி கணக்கில் கூட்டிக் கொண்டேதான் போனால் வெற்றிக்கான பாதை நம் முன் பறந்து விரிந்து உன் கண்முன்னே தெரியும். ஆகவே நல்ல எண்ணங்களுடனான சேவைகள் நல்ல வாழ்த்துக்களை பெற்றுத்தரும். அதை நீ அனுபவிக்க பழகிவிட்டால் உன் மகிழ்ச்சி வெகு விரைவில் கூடிவிடும். உன் பிரச்சனைகளை தள்ளி நின்று பார்க்கும்போது அது மிக சாதாரணமாகவே தெரிவதோடு அதற்கான தீர்வு காண்பதும் எளிதாகிவிடும். ஆகவே நான் மகிழ்ச்சி அடைய என்ன இருக்கிறது? குழந்தையின் மழலை, மலர்களின் மனம், அழகு, இயற்கையின் இனிமை, பறவைகளின் கானம், இப்படி ரசித்து மகிழ இந்த பிரபஞ்சத்தில் எத்தனையோ இருக்கிறது. நீ அடைந்த சின்ன சின்ன வெற்றிகளை யோசனை பண்ணி அதை எண்ணி மகிழ்ச்சி கொள். நீ தோல்வி அடைந்ததை எண்ணி வருத்தப்படாதே. அதை நீ நினைத்தால் உனக்கு மனதில் பாரம்தான் உண்டாகும். உன் வாழ்வில் அன்றாடம் அல்லது பழைய நாட்களில் உனக்காக சில நல்ல நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருந்திருக்கும். அந்த நிகழ்ச்சியை நீ எண்ணி பார்த்தாலே உனக்கான மகிழ்ச்சி கண்டிப்பாக வரும். ஆகவே ஒவ்வொரு சிறிய வெற்றியும் ஓர் ஆசீர்வாதம். எனவே கவலைப்படாதே, நம்பிக்கையோடு செயல்படு என் செல்லமே. வாழ்க்கையில் ஒவ்வொரு மனிதனுக்கும் கடினமான நேரம் என்பது வரத்தான் செய்யும். அதற்காக சோர்வடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று நினைத்தால் பூமியில் ஒருவர் கூட இருக்க மாட்டார்கள். இருளில்தான் மின்மினி பூச்சியின் வெளிச்சம் நமக்கு தெரியும், பகலில் தெரிவதில்லை. அதே வெளிச்சம் என்ற சந்தோஷமான நேரம் வாழ்க்கை அழகாக இனிமையாக இருக்கும்.
ஆனால் வாழ்க்கையின் படிப்பை வெளிச்சத்தில் நீ உணரமாட்டாய். இருளில் அழைந்து திரிந்து அதை நீ உணரும் போதுதான் வாழ்க்கை என்ற ஆத்ம வெளிச்சம் என்ன என்பதை நீ கண்டிப்பாக உணர்ந்து கொள்வாய். ஆகவே வாழ்க்கையில் உன் மனதிற்கு பயம் தோன்றும் நேரம் உன் எதிர்மறை எண்ணங்களால் மட்டுமே. வாழ்க்கையை நினைத்து அதன் பொறுப்பை நினைத்து அது சரியாக நடக்குமா என்ற பயம், அதுவே உன் வேலையில் தடங்களை ஏற்படுத்துகிறது. ஆகவே இனிமேல் பயப்பட வேண்டாம் என் செல்லமே. உன்னை தேடி வந்த வாய்ப்புகள் எல்லாம் உனக்கு நான் உன் சாயப்பா கொடுத்த வாய்ப்புகள் தான். அதை நீ மனதார ஏற்றுக்கொள். நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய். உனக்கான வாய்ப்படையை நான் உனக்கு கொடுத்து விட்டேன். அதில் பயணிக்க நீ தயாராக இரு. உனக்கான பக்கபலமாய் உன் கையை பிடித்து உனக்கான வாழ்க்கையை பிரகாசமாக்குவேன். ஆம் செல்லமே, தைரியமாக இரு. உன் சாயப்பா சொல்வது என்னவென்றால், உன் வாழ்க்கையில் இனி நீ நன்றாக இருப்பாய். உன் மனதில் உள்ள அழுத்தங்களை நான் எப்படி உணராமல் இருப்பேன்? திடமான மனம் கொண்ட என் செல்ல பிள்ளை, நீ இப்போது தளர்ந்து போய்விட்டாய். கவலைப்படாதே. நீ வைத்துள்ள வேண்டுதல்களை எல்லாம் நிச்சயமாக கைகூடும். உன் மனதில் இருக்கும் வலி, கோபம், இயலாமையை முதலில் விட்டொளி. அதை தூக்கி எறி. உன் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும் வரை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. இந்த எண்ணங்களை அழிக்காமல் இருந்தால் அது உன் வளர்ச்சிக்கான வழியை தடைப்படுத்தும், உன்னை மேல் நோக்கி போக விடாது. ஆகவே இந்த வழியை, கோபத்தை உண்டாக்கியவர்கள் நன்றாக உள்ளார்களே என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது. கவலைப்படாமல் இரு. அவரவர் வினைக்கு ஏற்றார் போல அவருடைய தீவினை அவர்களை போய் சேரும். ஆம் செல்லமே, விதை விதைத்தவன் வினையறுப்பான். உன் நிலையில் தாழ்த்தும் விஷயங்களையும் தூக்கி எறி. உனக்கு தீங்கு இழைத்தவர்களை பற்றி யோசிக்காதே. உன் வளர்ச்சியை, உன் குறிக்கோள், அதை மட்டுமே நோக்கி நீ பயணிக்க வேண்டும். நீ அந்த வெற்றியை அடைய உனக்கு உன் சாயப்பா உனக்கு பக்கபலமாக துணையாக இருப்பேன். கவலைப்படாதே. உன்னை சுற்றியுள்ள மனிதர்களை யார் நல்லவர் யார் கெட்டவர் என்றும் அவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து உதவி செய். உலகத்தில் எல்லோரும் உன்னை போல நேர்மையோடும் அன்போடும் கருணையோடும் இருக்க வேண்டும் என்று நீ மட்டும் எதிர்பார்க்காதே. உன்னுடைய இந்த கஷ்டகாலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருத்தப்படாதே. அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருக்கிறேன். என் செல்ல பிள்ளையான உன்னை காப்பதே என் உயிரான பொறுப்பு. இந்த நிலை நிச்சயமாக கூடிய விரைவில் மாறும். அதை உன் சாயப்பா மாற்றி காட்டுவேன். ஆம் செல்லமே, எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். இனி நீ நன்றாக இருப்பாய். மேலும் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கை ஒரே ஒரு முறைதான். இருக்கின்ற காலத்தை, கையில் இருக்கும் காலத்தை மகிழ்ச்சியாக மாற்ற வேண்டும். கவலைகளால் சூழ்ந்து விடக்கூடாது. ஆம் செல்லமே, நான் உனக்கு எந்த விதமான தீமைகளையும் ஏற்பட விடமாட்டேன். தீங்கிழைக்கும் எதிரிகளை உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். எதற்கும் கலங்காதே. உனக்காக நான் இருக்கிறேன். கவலைப்படாமல் இரு. நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்.